முழுவதும் அதிரடி ரைட். சார்பதிவாளர் அலுவலகங்களில் 37.75 லட்சம் சிக்கியது எப்படி? பெரிய ஊழல் வெளிச்சம். ஒரு நிலம் வாங்கினா, ஒரு வீடு பதிவு செஞ்சா, ஒரு பத்திரம் மாத்தினா ஏன் கூடுதல் பணம் கொடுக்கணும்? தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருந்த இந்த கேள்விக்கே நேற்று மாலை ஒரு அதிரடியான பதில் கிடைச்சிருக்கு. 60க்கும் மேற்பட்ட சர்பதிவாளர் அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் புகுந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மேஜை இலக்குகள், அலமாரிகள், ஜன்னல்கள், வாகனங்கள், புரோக்கர்கள், ஆவண எழுத்தாளர்கள்னு யாரையும் விடவில்லை. அதன் முடிவு 37.75 லட்சம் பணம் பறிமுதல். இது சாதாரண ரைடா அல்லது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பதிவுத்துறை ஊழல் வெளிச்சத்துக்கா? என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தமிழகம் முழுவதும் நேற்று மாலை திடீர்னு ஒரு பெரிய நடவடிக்கை ஆரம்பமானது. பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து வந்த புகார்கள் என்னென்ன? பத்திரப்பதிவு செய்ய லஞ்சம் இல்லாமல் வேலை நடக்கல. பதிவு கட்டணம் ஒன்றாக இருந்தாலும் மேசைக்கு கீழ் பணம் வேறா செல்கிறது. புரோக்கர் இல்லாம பதிவு செய்வது கஷ்டமா இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் களம் இறங்கினாங்க. ஒரே நேரத்தில் 60+ அலுவலகங்கள், 46 சார்பதிவாளர்கள் அலுவலகங்கள், பல மாவட்டங்கள், பல குழுக்கள், பல மணி நேரம் சோதனை. தருமபுரியில் என்ன நடந்தது? தருமபுரி மேற்கு சார்பதிவாளர் அலுவலகம் அதிகாரிகள் திடீரென உள்ளே நுழைந்தனர். ஊழியர்கள் விசாரணை, மேஜைகள் சோதனை, வாகனங்கள் சோதனை, ஆவணங்கள் சோதனை, 7 மணி நேரம் முழு சோதனை. ஆனால் பணம் இல்லை, ஆவணங்கள் இல்லை, எதுவும் சிக்கல. இதனால் அதிகாரிகள் வெளியேறினார். ஆனால் கேள்வி ஒன்று, சோதனை வரப்போகிறது என்று முன்பே தகவல் சென்றதா? நாமக்கல்ல சிக்கிய பணம். நாமக்கல் ராசிபுரம் மேசை இடிக்கிற்குள் துணியில் சுட்டப்பட்டிருந்த 50,000 ரூபாய். அதோடு சம்பந்தமே இல்லாமல் அலுவலகத்தில் இருந்த ஒருவரிடம் 17,500 ரூபாய். இதனால சந்தேகம் அதிகரித்தது ஏன்? அலுவலகத்தின் அதிகாரிகள் அல்லாதவர்கள் பணத்துடன் என்ன செய்கிறார்கள்? திருவள்ளூரில் நடந்த அதிர்ச்சி. திருவள்ளூர் சார்பதிவாளர் அலுவலகம். அங்கு அதிகாரிகள் பார்த்த காட்சி, மேஜைகளின் கீழ் சிதறி கிடந்த பணம் 1,75,500 ரூபாய். கேள்வி, இந்த பணம் யாருடையது? ஏன் கீழே இருந்தது? யார் பெற்றாங்க? யாரிடம் இருந்து வந்துச்சு? இப்போது விசாரணை அதில் தான். சேலத்தில் நடந்த சினிமா காட்சி. சேலம் கிழக்கு பதிவாளர்கள் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் உள்ளே வந்ததும் புரோக்கர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜன்னல் வழியாக பணத்தை வீசியதா சொல்லப்படுது. இது